தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். On dais, Dr. Maria Wilson, Honorable Minister of Finance, Dr. Maria Zina Johnson, Chancellor, Satyabama Institution of Science and Technology, Dr. Maria Johnson, President, Satyabama Institute, Dr. Sheila Rani, Vice Chancellor, Mr. Arul Selvan, Vice President, Mrs. Maria Benedita, Vice President, and Mrs. Maria Catherine, Vice President, and my beloved students, எல்லோருக்கும் வணக்கம். (1977 to 2026) ஆல்மோஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் கழிச்சு தமிழ்நாட்டில் ஒரு ரெவல்யூஷன் நடந்துச்சு. அந்த ரெவல்யூஷன் எனக்கான ரீசன், அந்த ரெவல்யூஷனுக்கான அந்த புரட்சிக்கான முக்கியமான காரணம் யூத், இளைஞர்கள். அதிலையும் முக்கியமாக அந்த புரட்சி எல்லா கல்லூரியிலிருந்தும் எல்லா காலேஜிலிருந்தும் உருவாகியது. இன்னும் சொல்ல போனால் எல்லா ஸ்கூல்ல இருந்து உருவாச்சு. அந்த இளைஞர்கள் உருவாக்கிய புரட்சியுடைய நோக்கம் வரலாற்றில் ஒரு புரட்சிகள் உருவாகும் பொழுது அதற்கான நோக்கம், முதல் காரணம் இளைஞர்களாக இருப்பார்கள். அப்படி ஒரு யூத் ரெவல்யூஷனுடைய நோக்கம் ஒரு கிளீன் கவர்னன்ஸ், ஈக்குவாலிட்டி, against nepotism, equal opportunity, எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நிர்வாகத்தை தேர்தல் வெற்றியின் மூலம் உருவாக்கணும். எலெக்ஷன் மேண்டேட் ஃப்ரம் பீப்புள் அப்படின்னு ஒரு 50 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் சுமார் 50% மேற்பட்ட இன்றைக்கு இளைஞர்கள் தான் இருக்காங்க. யூத் பாப்புலேஷன் 40%, 40 வயதுக்கு கீழே. அப்படி உருவாக்கும் பொழுது அப்படி ஒரு மாற்றத்தை எங்களுடைய தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உருவாக்க முடியும் என்று நம்பியது இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஹானரபிள் சிஎம் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள். அவருடைய சார்பாக இன்றைக்கு இளைஞர் நலன் யூத் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவர் இளைஞர்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட பாதைக்கு கொண்டு போகணும்னு ஒவ்வொரு நிமிடமும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சிஎம் நமக்கு இருக்கிறாரு. அவருடைய சார்பாக சத்யபாமா உடைய சான்சலர், பிரசிடென்ட் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு பொதுவாக எஜுகேஷன், கல்வித்துறைக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய மாநிலம். ஸ்கூல் எஜுகேஷனுடைய பிதாமகன், ஃபவுண்டர், விஷனரி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர் எங்களுடைய ஐடியாலஜிக்கல் லீடர், கொள்கை தலைவர்
முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவர் உருவாக்கிய அடித்தளம் தான் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கிய மாவட்டங்கள் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு மாநிலம் பொருளாதார ரீதியாக முன்னேறணும்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். அப்படி ஹையர் எஜுகேஷனுக்கான ஒரு ஃபவுண்டர்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம். அவர் உருவாக்கிய கொள்கை முடிவு பாலிசி, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கான லைசன்ஸ், பாலிசி டிசிஷன்ஸ் மேற்கொள்ளப்பட்டது. அதனால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்ல சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு கொள்கை முடிவை எடுத்து அந்த கொள்கை முடிவின் மூலம் உருவாக்கப்பட்ட பல்வேறு கல்லூரிகளில் சத்யபாமா யூனிவர்சிட்டி லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளை பட்டதாரிகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்மளுடைய கனவு பொதுவா எப்படி இருக்கணும்? இனிமேல் ஒரு கவர்மெண்டோடைய பாலிசி எப்படி இருக்கணும்? மாண்புமிகு நிதியமைச்சர் என்னுடைய சகோதரர் மரிய வில்சன் சார், ஸ்போர்ட்ஸால நாங்க 2 பேரும் ஒன்றிணைஞ்சோம். அவர் எப்பயுமே சொல்லுவாரு எஜுகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொல்லுவேன் ஸ்போர்ட்ஸையும் சேர்ந்து ஈக்குவலா 50% ஈக்குவலா கொடுக்கணும்னு. இப்ப கூட சொல்றேன், ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா நான் உங்களை பார்த்திருக்கவே மாட்டேன். அப்படி பாஸ்கெட் பால்ல 2 பேர் இணைந்து விளையாட ஆரம்பிச்சோம். எங்களுடைய தலைவரை கட்சி ரீதியாக நம்பியது அந்த டைம்ல லட்சக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும். ஆனால் கட்சியில வந்து எங்க தலைவருக்காகவும் மக்களுக்காகவும் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உடனடியா சிஎம் பார்த்து அன்றைக்கு ரொம்ப சீக்கிரமே கட்சியில சேர்ந்து தலைவரை நம்பி மக்களுடைய பயணத்தில் ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் காலேஜ் ஓனரா இருந்தாலும் ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல இறங்கி அதுலயும் ஆர்கே நகர் மக்களோடு மக்களாக இணைந்து எந்த அளவிற்கு கிரவுண்ட்ல இறங்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கினாரு. அந்த வெற்றி, அந்த மக்களுடைய வெற்றியோடைய அன்புதான் இன்னைக்கு அவர் ஒரு நிதியமைச்சரா எங்க தலைவர் உருவாக்கி இருக்கார். அப்படி அமைச்சரவை எங்களுடைய தலைவர் உருவாக்கியது பாத்தீங்கன்னா ஏழை குடும்பத்திலிருந்து வந்தக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களை தான் பார்த்திருப்பீங்க. அப்படி இளைஞர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை. இந்த வெற்றி 2 பேரால தான் சாத்தியப்பட்டது. இந்த ரெவல்யூஷன், ஒன்று இளைஞர்கள், இன்னொரு பெண்கள். இந்த 2 பேரும் சேர்ந்துதான் இந்த 2026 வெற்றிக்கான பாதையை உருவாக்குனாங்க. அப்ப தமிழ்நாடு இனிமேட்டு என்ன மாதிரி ஒரு ஹையர் எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வரணும்? தமிழ்நாடு எப்பயுமே ஒரு சர்வீஸ் ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் எக்கனாமிக்கை உருவாக்கிட்டே இருப்போம். 92% இங்க இருந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிறதா சொன்னாங்க. இட்ஸ் a பிக் விக்டரி ஃபார் ஜாப் கிரியேட்டிவிட்டி. ஒவ்வொரு காலேஜ்ல இருந்து 95% படிச்சு முடிச்சவனே வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு காலேஜ் வந்து சத்யபாமா இருக்கிறதுல நாங்கள் பெருமைப்படுகிறோம். அப்ப ஒரு கவர்மெண்டோடைய, எங்க முதலமைச்சருடைய பாலிசி ஆகட்டும், எங்களுடைய கொள்கைகள் ஆகட்டும், என்ன மாதிரி ஒரு பாலிசி உருவாக்கணும்? 50 வருஷம் கழிச்சு ஒரு கவர்மெண்ட் மாறி இருக்குன்னா இனிமேட்டு என்ன மாதிரி ஒரு தமிழ்நாடை புதுசா வடிவமைக்கணும்? நம்ம சிங்கப்பூர்ல லீ குவான் இருந்தார். அவர் வரத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் ட்ரையா இருந்துச்சு. பொருளாதாரத்துல நெருக்கடி, எங்க பார்த்தாலும் கரப்ஷன்,
ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு கண்ட்ரியா இருந்துச்சு. ஆனால் ஒரு தலைவருக்கான ஒரு விஷன் இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு விஷன் இருந்துச்சு. நம்மளுடைய குறிக்கோள் இன்னைக்கு 1.5 ட்ரில்லியன் எக்கனாமிங்கிறோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி ஜப்பான் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஈக்குவலான ஒரு கண்ட்ரி. நம்ம தமிழ்நாடு ஜப்பானோட இனிமேட்டு கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு பாலிசியை உருவாக்கணும். ஒரு சிறிய கண்ட்ரி 4 ட்ரில்லியன் மேல ஒரு எக்கனாமி உருவாக்கும் பொழுது நாம் நினைத்தால் ஏன் 1.5 ட்ரில்லியன் மட்டும் இல்ல 2 ட்ரில்லியன் எக்கனாமி கூட உருவாக்க முடியும். ஆனா அதுக்கான விஷன், அதுக்கான பிளானிங், அதுக்கான எக்ஸிகியூஷன் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டிய ஒரு கவர்மெண்ட் பாலிசியை உருவாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். எவ்வளவோ பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, எவ்வளவோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. ஆனால் இதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் பிரெயின்ஸ் ஒன்னு அமெரிக்காவுக்கு போவாங்க, இல்ல யூரோப் போவாங்க. இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் அப்பாயின்மெண்ட் பட்டாலும் உடனடியாக அவங்க அமெரிக்காக்கோ இல்ல யூரோப்புக்கோ போவாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அங்க இருக்கும். இதை தமிழ்நாடு எப்படி ஒரு இன்னோவேஷன் எக்கனாமியை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்ம கொண்டு போறோம். இந்த ஹையர் எஜுகேஷன் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க எப்பயுமே ஒன்று நினைப்போம், இந்த வேர்ல்ட்லயே ரொம்ப காஸ்ட்லியான திங் இட்ஸ் நாட் அ டைமண்ட், இட்ஸ் நாட் அ பிளாட்டினம், இட்ஸ் நாட் அ கோல்ட். இந்த வேர்ல்ட்லயே முக்கியமான ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயம் ஹியூமன் பிரைன்ஸ், மனித மூளை. இந்த மனித மூளையை யார் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவங்க தான் எக்கனாமிக் உருவாக்க முடியும். இன்னைக்கு அமெரிக்காக்கு போறதா இருந்தா ஒண்ணு சொந்தமா ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கணும், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் பிரெயின் இருந்தாதான் அமெரிக்கா விசாவே கொடுப்பாங்க. அப்படி அமெரிக்கா மாதிரி ஜப்பான் மாதிரி ஜப்பானோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு தமிழ்நாடை உருவாக்கணும். ஒரு இன்னோவேஷன் சிட்டியை உருவாக்கணும். இங்க இருக்கக்கூடிய இத்தனை காலேஜஸ் வேலை கிடைச்சிச்சா அப்படிங்கிற ஒரு தாட் இது வரைக்கும் உருவாக்கிட்டு இருக்கோம். வேலை கொடுக்கக்கூடிய ஒரு இன்னோவேஷன் சிட்டிஸை உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உலகத்தோடைய கம்யூனிகேஷன்ஸ் 2 நிறுவனம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒன்னு ஆப்பிள் கம்பெனியுடைய ஓஎஸ், இன்னொன்னு ஆண்ட்ராய்டு கம்பெனியுடைய நிறைய நிறுவனங்கள், சாம்சங்கா இருக்கலாம், நிறைய நிறுவனங்கள். அந்த 2 நிறுவனத்தோடைய இன்னோவேஷன், இந்த 2 நிறுவனத்துடைய ஓனர் அமெரிக்கா. அப்ப இந்த உலகம் பயன்படுத்தக்கூடிய எல்லா கம்யூனிகேஷன்ஸோடைய எண்ட் யூசர்ஸ், நம்மளுடைய இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் ஒரு மொபைலை யூஸ் பண்றாங்கன்னா அந்த 100 கோடி மக்களும் யூஸ் பண்ணக்கூடிய 2 பிளாட்ஃபார்ம், ஒன்னு ஓஎஸ், இன்னொன்னு ஆண்ட்ராய்டு. அப்ப அந்த 100 கோடி மக்களுடைய பணம் எங்க போகுதுன்னா அமெரிக்காக்கு தான் போகுது. அதனாலதான் அந்த நாடு எக்கனாமில நம்பர் 1 வருது. அப்ப இங்க இருந்து உருவாக்கக்கூடிய இன்னோவேஷனா இருக்கக்கூடிய பெஸ்ட் பிரைன்ஸ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் நியூ பாலிசியா ஒரு இன்னோவேஷன் சிட்டியா உருவாக்கணும். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் அதற்கான பணிகள் ஒரு நாள் உருவாகும். அப்ப இங்க இருக்கக்கூடிய யூத்தோடைய திங்கிங்ஸ், கிரியேட்டிவிட்டி மூலமா உருவாக்கக்கூடிய இன்னோவேஷன்ஸ், அந்த இன்னோவேஷன்ஸ் தான் வெல்த்தா மாறும். நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், ட்ரிக்கர்லெஸ் கண்ட்ரியா, ட்ரிக்கர்லெஸ் ஸ்டேட்டா உருவாக்கணும்னு நினைக்கிறோம், ட்ரக்ஸ்லெஸ் ஸ்டேட்டா உருவாக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா யூத்தோடைய கிரியேட்டிவிட்டி சிந்தனைகளுக்கு இதுவரைக்கும் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்ததில்லை. எந்த ஒரு கண்டுபிடிப்பும் ஆரம்பத்தில் சொல்லும் போது இந்த உலகம் சிரிச்சிருக்கு, கேலி பண்ணிருப்பாங்க, நம்பிக்கையற்ற வார்த்தைகள் கொடுத்திருப்பாங்க. ஆனா அமெரிக்கா ஏன், ஜப்பான் ஏன் வெல்த்ல நம்பர் 1 இருக்குன்னா, அங்க ஸ்கூல்லயே காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு இன்னோவேட்டிவா ஒரு திங்கிங்கை கிரியேட் பண்ணாலே இமிடியட்டா அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் உருவாக்கப்படும், அவங்களுக்கான ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்திருப்பாங்க. அங்கிருந்து ஒரு நிறுவனம் அந்த இன்னோவேஷனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் 10 வருஷமோ 15 வருஷம் ஆனாலும் அதுக்கான பேக்கப் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இங்க இந்தியாவில் 1-2 நிறுவனங்கள் தவிர பெருசா இல்ல. அப்ப தமிழ்நாடு ஒரு இன்னோவேஷனுக்கான ஒரு சிட்டியை உருவாக்கணும்.
இன்குபேட்டர் சென்டர்ஸுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கொடுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யார் யாரெல்லாம் 100ல பெரும்பாலும் 90 பேர் வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு 10 பேர் நான் ஒன்னு திங்க் பண்ணணும், நான் ஒன்னு கண்டுபிடிக்கணும், சயின்ஸ், டெக்னாலஜி, ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி, கம்யூனிகேஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய துறைகள்ல அடுத்து 30 வருஷத்தை திங்க் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க, ஆராய்ச்சி மாணவர்கள் இருப்பாங்க. அந்த இன்னும் பேக்கப் தேவைப்படும். இது அமெரிக்கால சாத்தியப்படுத்த முடியுது, ஜப்பான்ல சாத்தியப்படுத்த முடியுது. ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் அது சாத்தியம் ஆகல. அப்ப ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப் மூலியமா ஒண்ணு உருவாக்க முடியும் அப்படின்னா, இன்னொன்னு பிரைவேட் செக்டார்ல உருவாக்க முடியும்னா, எப்படி அமெரிக்கால சிலிக்கன் வேலிய அன்னைக்கு இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்ஸ், அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் ஒரு சிலிக்கன் வேலின்னு ஒரு சிட்டியை உருவாக்கலன்னா இன்னைக்கு ஆப்பிள் ஓஎஸ்ன்னு ஒண்ணு கிடையாது, மைக்ரோசாஃப்ட் கிடையாது, பெரிய பெரிய நிறுவனங்கள் கிடையாது சிலிக்கன் வேலியில. அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சிலிக்கன் வேலியை நம்ம உருவாக்கணும். அந்த சிலிக்கன் வேலியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும், ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் அங்க உட்கார்ந்து அங்கேயே தங்கி ஒவ்வொரு அடுத்த 40 வருஷத்துல எப்படி இந்த உலகம் மாறப்போகுது, அதுக்கான சிந்தனைகளை உருவாக்கி எப்படி ஒரு ப்ராடக்டை உருவாக்க முடியும், அந்த ப்ராடக்டோடைய ஓனர்ஷிப் தமிழ்நாடு உருவாக்கும் பொழுதுதான் ஜப்பான் மாதிரி ஒரு எக்கனாமியை உருவாக்க முடியும். அப்படி இங்க இருக்கக்கூடிய காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் எல்லோரும் சேர்ந்து தமிழக அரசோட சேர்ந்து ஒரு நியூவா ஒரு பாலிசியை உருவாக்கி இங்க இருக்கக்கூடிய பெஸ்ட் பிரைன்ஸ அடுத்த 40 வருஷத்தை சிந்திக்கக்கூடிய ஸ்டீவ் ஜாப் ஓஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணார். அவரு ஓஎஸ் கண்டுபிடிப்புன்னு சொல்லும் போது அன்னைக்கு யாருமே நம்பல. அப்ப அவருடைய சிந்தனை, அவர் டீம் மேல வைத்த நம்பிக்கை, அந்த கவர்மெண்ட் அவர் கொடுத்த பேக்கப், இதனாலதான் ஆப்பிள் கம்பெனி நீங்க நம்பர் 1 இருக்கு இந்த உலகத்திலேயே. அந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண மனிதன் எப்படி ஸ்டீவ் ஜாப் ஆப்பிளை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவரே அவரோட புக்ல சொல்லியிருக்காரு, நான் சாப்பிடறதுக்கு கூட கோயில போய் சாப்பிட்டேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஏழ்மையிலிருந்து வந்த ஸ்டீவ் ஜாப் ஆப்பிளோட ஓஎஸ் உருவாக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், we have to give the importance of the brain. பெரியார் எப்பவுமே சொல்லுவார், உருவத்தை மறந்துருங்க, மனித மூளைக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். சாதி, மதம், ஏழ்மை, ஆண் பெண் என்கிற சமத்துவத்தை உருவாக்கும் பொழுது உண்மையான மரியாதையும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது எல்லோரும் சமம்னு சொல்லும் பொழுது, சமூகம் எல்லோரும் சமம் சொல்லும் போது மனித மூளை புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும். இதுதான் பெரியாரும் சொன்னார். எல்லா தலைவர்களும் அதுக்காக தான் சமூக நீதியின் அடிப்படையில் எஜுகேஷனை உருவாக்குனாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் ஃப்ரம் தி எஜுகேஷன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஈக்குவல். அங்க சாதியால பிரிச்சிருக்க கூடாது, மதத்தால பிரிச்சிருக்க கூடாது, ஆண் பெண்கின்றதுனால பிரிக்க கூடாது. அப்படி தமிழ்நாட்டை ஒரு புதிய பாலிசியுடன் நம்முடைய தமிழக முதலமைச்சர் 1.5 ட்ரில்லியன் எக்கனாமி உருவாக்கணும்னு சொல்லும் பொழுது ஒரு இன்னோவேஷனுக்கான ஒரு புதிய பாலிசியும் அதற்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதற்கான ஒரு சிட்டியையும் உருவாக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது எந்த இருந்தாலும் குடும்பத்தை விட்டு போறதுக்கு மனசு வராது. அமெரிக்கால இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஜப்பான்ல இருக்கிறவங்களாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அப்படி இங்க அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வரும் பொழுது அடுத்த 10-15 வருஷத்துகளில் நம்மளாலும் எதிர்காலத்தில் எப்படி 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிள் ஓஎஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ, எப்படி ஆண்ட்ராய்டு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ, அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓஎஸும் ஆண்ட்ராய்டும் கண்டுபிடிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்பர் 1 அந்த கம்பெனி நிக்குது. அப்ப அடுத்த 25 வருஷம் 30 வருஷத்துக்கு என்ன அட்வான்ஸா டெக்னாலஜி வரப்போகுது? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில எந்த நிறுவனம், எந்த நாடு திங்க் பண்ணுதோ அவங்களாலதான் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். இனிமேட்டு நேச்சர் ரிசோர்ஸ் மூலமா வெல்த் கிரியேட் பண்ணக்கூடியது ஓல்ட் டெக்னிக்ஸ். அப்ப கம்யூனிகேஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி நிறுவனங்கள் இன்றைக்கு நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதோட அட்வான்ஸ் மூவ்மெண்ட் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்ப
இதோடைய அட்வான்ஸ் ஸ்டேஜுக்காக தான் ஒரு தனி மினிஸ்ட்ரியை மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் அவர்கள் உருவாக்கி இருக்கார். அப்படி ஒரு பாலிசி உருவாகும் பொழுது, ஒரு ரிசர்ச் மூலியமா உருவாக்கக்கூடிய சிந்தனைகளை நாம் வலுப்படுத்தும் பொழுது, இன்னும் 10-15 வருஷத்துல, அடுத்த 50 வருஷத்துல, அடுத்த 30 வருஷத்துல இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியை தமிழர்களாகிய நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுதுதான் அது வெல்த்தா மாறும். வெல்த்தா மாறும் பொழுதுதான் நம்மளோட எக்கனாமியை வளர்க்க முடியும். ஜப்பானுடைய ப்ராடக்ட்ஸ் தான் உலகம் முழுசும் நீ டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. சவுத் கொரியா ஒரு சிறிய நாடு, அமெரிக்கா, யூரோப், இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியை நோக்கி இங்கிருந்து செல்லக்கூடிய இளைஞர்கள் மைக்ரோசாப்ட்லயும் ஆப்பிள்லயும் முக்கிய இடத்துல சிஇஓ லெவல்ல இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் நமக்கு பெருமையான விஷயம், சிஇஓங்கிறது ஒரு கம்பெனியோடைய ஓனர் கிடையாது. சிஇஓங்கிறது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல இருக்கிற மூளையோடைய முக்கிய ஓனர் யாருன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய தலைவர்கள் தான் அமெரிக்கன்ஸா இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய இளைஞர்களுடைய மூளை வைத்து ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களை உருவாக்கும் பொழுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருக்குமான ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்து, இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ரிசர்ச்சை நோக்கி அதிகமான இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது 10-15 வருஷத்துல ஒரு முக்கிய கண்டுபிடிப்பை நாம் உருவாக்க முடியும். சோ அதனால அப்படி ஒரு பாலிசியும், அப்படி ஒரு இன்னோவேட்டிவ் சென்டர்ஸ் சொல்லக்கூடிய சிட்டிஸை உருவாக்கணும். பெங்களூர்ல அது கிரியேட் பண்ணிருக்காங்க, பட் அது பெருசா சக்சஸ்ஃபுல் ஆகல. அந்த மாதிரி ஒரு ஜப்பான்ல என்ன மாதிரி பாலிசியை உருவாக்கி அட்வான்ஸா அந்த சமூகம் உயர்ந்துச்சோ, சிலிக்கன் வேலி மாதிரி எப்படி அமெரிக்கா திங்க் பண்ணி டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணாங்களோ, சமுதாயத்துல ஒவ்வொரு நேரத்துல ஒரு ரெவல்யூஷன் உருவாக்கும். இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் முதல்ல உருவாக்குனது லண்டன். இங்கிலாந்துல தான் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் உருவாச்சு. அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ல இருந்து இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் உருவானது இங்கிலாந்து. இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன்ல இருந்து டெக்னாலஜி ரெவல்யூஷன் உருவானது அமெரிக்கா. இப்ப டெக்னாலஜி ரெவல்யூஷன்ல இருந்து அடுத்தது டிரான்ஸ்போர்ட் ரெவல்யூஷன், அதாவது நம்மளுடைய பயணத்தை எவ்வளவு சீக்கிரம் ஷார்ட்டா போய் சேர போறோம். இப்ப இங்க இருந்து பெங்களூருக்கு நம்மளுடைய நியூ ஹைவேஸ் பாத்தீங்கன்னா 3 hours 4 hours போற மாதிரி இப்போ ரோடு போட்டிருக்காங்க. அடுத்தது ஏர் டிராவல், இங்க இருந்து எவ்வளவு ஸ்பீடா வந்து போய் சேர போறோம். இதுதான் அடுத்த 40 வருஷத்துக்கான இன்னோவேஷனா இருக்க போகுது. இங்க இருந்து அமெரிக்காவுக்கு நம்மளால உடனே 5 மணி நேரத்தை செல்ல முடியுமா? ரோட் டிரான்ஸ்போர்ட் போல ஏர் டிரான்ஸ்போர்ட்டை கொண்டு போக முடியுமா? இந்த அடுத்த கட்ட டெக்னாலஜிஸ் இந்த உலகம், துபாய் ஆகட்டும், யூரோப் ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், அடுத்த டெக்னாலஜி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இன்னும் இங்க உட்கார்ந்துட்டு சாதி பெருமை, மத பெருமை, ஆண் பெண்கின்ற பெருமை, அந்த விஷயத்துல இன்னும் ஸ்டக் ஆயிட்டு இருக்கோம். இதுல இருந்து வெளியே வந்து பெரியார் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் எப்பயுமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு எப்பயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கு முதல்ல ஒரு சிந்தனை, நாம் எல்லோரும் சமன் நினைக்கக்கூடிய ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கணும். சாதி இல்லாத, மதம் இல்லாத, ஆண் பெண்ணை சமமா நடத்தக்கூடிய ஒரு சமூகத்தை ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் மூலம் உருவாக்க முடியும். முக்கியமாக ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்ல உமன் ஹேவ் டு பார்ட்டிசிபேட். அவங்களுக்கான அதிகமான கவனம் தமிழ்நாட்டில் கொடுக்கப்படணும். இன்னும் ரூரல்ல ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் பக்கம் உமன் வர முடியாம இருக்கிறாங்க. முக்கியமாக தலித் கம்யூனிட்டி, முக்கியமாக இஸ்லாமிய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பெண்கள், கிறிஸ்துவ கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பெண்கள், அந்த மாதிரி எல்லாருக்குமான ஒரு கல்வியை உருவாக்கணும். எங்கெல்லாம் சர்ப்ளஸ் கம்யூனிட்டி இருக்கோ, ஏழ்மையான எந்த கம்யூனிட்டி இருக்கோ அந்த இடத்துல முக்கியமான காரணம் பெண்கள் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் போயிருக்க மாட்டாங்க. எங்க ஏழ்மை அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா, எந்த சமூகம், எந்த நாடு பெண்களுக்கான கல்வியை கொடுக்காம இருக்கு, எந்த சமூகம் பெண்களுக்கான ஈக்குவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்காம இருக்கு. அப்ப இங்க தமிழ்நாட்டுல முக்கியமான நார்த், வட மாவட்டங்களா இருக்கட்டும், தென் மாவட்டங்கள் இருக்கும், இன்றும் பெண்கள் ப்ரொஃபஷனல் எஜுகேஷனை நோக்கி வரல. அவங்களுக்கான புது பாலிசியை உருவாக்கணும். அதற்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா தனியார் கல்லூரிகளும், முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய ஒரு உமன் சான்சலர் இருக்கக்கூடிய நிறைய சொசைட்டில இங்க இருக்கவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஏழ்மையா இருக்க மாணவர்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. நாங்க ரெக்வஸ்ட் பண்றோம், ரொம்ப வட மாவட்டங்கள்ல திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி,
இந்த மாதிரி மாவட்டம் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னும் ஒரு சென்னையில வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய காலேஜ்ல சேரக்கூடிய இன்னும் ஒரு நாலேஜ் கூட இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கான எஜுகேஷன் சிஸ்டத்தை இன்னும் தமிழ்நாடு அரசு கொண்டு செல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள் ஒட்டுமொத்த அசோசியேஷனோட உட்கார்ந்து எவ்வளவு பேர் கீழிருந்து சமூகத்திலிருந்து சமூக நீதி நலத்துறையில இருந்தோ பேக்வர்ட் கம்யூனிட்டி மினிஸ்ட்ரியில இருந்தோ வறுமையோடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இஸ்லாமிய தோழர்கள் கிறிஸ்துவ தோழர்கள் இந்த மாதிரி இடத்துல இருந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் உள்ள கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அவங்களுக்கான தன்னம்பிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் எங்களிடம் இருக்கு. அதோட சத்யபாமா வந்து எனக்கு புதுசு கிடையாது. நான் பாஸ்கெட்பால் பிளேயரா இருக்கும் பொழுது முன்னாடிலாம் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், லைலா காலேஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் மேட்சஸ் நடத்துவாங்க. லைலா நம்பர் 1 இருக்கும், எம்சிசி நம்பர் 1 இருக்கும், ஃபைட் பண்ணிட்டு இருப்போம். ஐ எம் ஃப்ரம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு பிளேயரா இருக்கும் பொழுது முதல்ல ஸ்போர்ட்ஸ் ஒரு எஜுகேஷனல் யூனிவர்சிட்டியா இருந்தாலும் விடமா உருவாக்கப்பட்ட சத்யபாமா காலேஜ். சத்யபாமா காலேஜ், எஸ்ஆர்எம் இவங்கெல்லாம் அப்ப ஒரே நேரத்துல ஓபன் அப் பண்ணாங்க. எம்சிசி முடிச்ச உடனே மேட்சஸ் இங்கதான் நடத்துவாங்க. அப்ப நான் வந்து மேட்ச் விளையாண்டுருக்கேன் இங்க. எம்சிசி முடிச்ச உடனே சத்யபாமா சேரலான்னு ஒரு தாட் வந்து அன்னைக்கு சிவான்னு ஒருத்தர் இருந்தாரு கோச்சா, அவர் கூப்பிட்டாரு. அப்புறம் எஸ்ஆர்எம் ஓபன் பண்ணும்போது நான் எஸ்ஆர்எம் போனேன். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சோடனே எம்பிஏ படிக்கணும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அப்ப முதல்ல ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்து, அதாவது மந்த்லி ஒரு 3000-4000 rupees கொடுத்து காலேஜ் அட்மிஷன் ஃப்ரீயா கொடுத்து அவங்களுக்கான அகாமடேஷன் பிளஸ் ஃபுட்டையும் ஃப்ரீயா கொடுத்து, அப்போ 2-3 யூனிவர்சிட்டிஸ் உடனே அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபைட்டுக்குள்ள வந்தாங்க. அதுல சத்யபாமா முக்கியமான ஒரு பாட்டு. அப்பயே வந்து நான் வரும்பொழுது மேட்ச் முடிச்சோன்னு சாப்பிட கூட்டு போவாங்க. அப்ப ஜேபிஆர் சார் இருந்தார். அப்ப நாங்க எங்க கிரவுண்ட்ல எல்லாம் நிக்க வச்சுட்டு எங்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா, விளையாண்டு முடிச்ச பிறகு எதுவும் கேட்க மாட்டாரு, சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. பசிக்கல 2 மணி நேரம் விளையாண்டீங்களா வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிட்டு போவாரு. அப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு பாத்தீங்கன்னா ஏதோ கல்யாண வீட்டுல ஒரு பெரிய விருந்து மாதிரி இருக்கும். அப்படி ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் வந்து நாங்க வந்து எல்லா விதத்திலையும் என்னென்ன வேணுமோ, பர்கர் வேணுமா, பீஸா வேணுமா, சாப்பாடு வேணுமா, நான்வெஜ் வேணுமா, அந்த மாதிரி அப்ப ஜேபிஆர் சார் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோட உக்காந்து சாப்பாடுக்கான இம்பார்ட்டன்ட் லேர்ன் ஃப்ரம் எம்ஜிஆர் சார்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனையும் உட்காந்து ஒரு சேர்மன் மாதிரியே தெரிய மாட்டார். அப்படி உட்காந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு எங்களை வந்து இங்கிருந்து அனுப்புவாரு. அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுகள். எந்த உயரத்துக்கு போனாலும் எங்கிருந்து வந்தோமோ அதை மறக்காத ஒரு ஃபேமிலி இங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலின்னு சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய சான்சலர் ஆகட்டும். அப்படி இந்த காலேஜோடைய அனுபவம். அப்புறம் எஸ்ஆர்எம் போகும்போது படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். 1 year படித்தேன், ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. வறுமையான சூழ்நிலை. என் தங்கையை படிக்க வைக்கணும். என் தங்கை அப்போ வந்து எம்எஸ்டபிள்யூல சோசியாலஜி லைலா காலேஜில் படிச்சிருந்தாங்க. ஃபீஸ் கட்ட முடியாத சுச்சுவேஷன். அப்போ நான் வேலைக்கு போயிட்டேன். நான் வேலைக்கு போய் நான் சம்பாதிக்கல தான் என் தங்கையை படிக்க வைக்கணும். அதனால என்னுடைய கனவு எம்பிஏ படிக்கணும்னு இருந்த ஒரு கனவு படிக்க முடியல. அங்கிருந்து குவிட் பண்ணோம். அந்த மாதிரி பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச காலத்துல இருந்து ஸ்கூல்ல 14 வயசுல அம்மாவுடைய இறப்புக்கு அப்புறம் ஒரு அரசியல் சிந்தனை வந்து லைப்ரரியில படிக்க ஆரம்பிச்சு, அங்கிருந்து நிறைய தலைவர்களுடைய வரலாற்றை உள்வாங்கி அரசியல் சிந்தனை வந்த பிறகு ஸ்போர்ட்ஸ் கோட்டால திருச்சியில இருந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எஸ்டிஏடில தமிழ்நாட்டில் ஒரு 3 பேர்த்த ஸ்காலர்ஷிப்ல தேர்ந்தெடுத்த ஒரு மாணவன் நான். அதுல இருந்து கவர்மெண்ட் மூலமா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணுங்கிறதுக்காகவே நான் திருச்சியில இருந்து சென்னைக்கு வந்தேன். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல ஸ்காலர்ஷிப்ல சேர்ந்தேன்.
14 வயசில் உருவாகிய கனவு எங்க அம்மாவுடைய இறப்பிலிருந்து வந்தது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும், ஜேர்னலிசம் கத்துக்கணும், அங்கிருந்து எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்ங்கிற நிறுவனங்களை பங்கு பெறணும். அண்ணா ரொம்ப பிடிக்கும். எலெக்ஷனுடைய பிதாமகன் அவர் தான். ஒரு சாதாரண கட்சியை ஆரம்பிச்சு 67 ஆட்சியை பிடிச்சாரு. அண்ணா கிட்ட இருந்து எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை படிக்க ஆரம்பிச்சோம். அம்பேத்கர் இருந்த கொள்கை ஐடியாலஜியை படிச்சோம். இதுக்கெல்லாம் காரணம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்கக்கூடிய என்னுடைய கல்லூரி, என்னுடைய ப்ரொஃபசர், என்னுடைய பிரின்சிபல் அலெக்சாண்டர் மருதுமூர்த்தி சார். அவர் என்னை வழி நடத்தினார் சின்ன வயசுல. அப்படி 14-15 வயசுல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு உங்க முன்னாடி மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராகவும், எங்கிருந்து ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிச்சோம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராகவும், பிடபிள்யூ மினிஸ்டராகவும் ஒரு 30 வருஷ பயணம் பொலிட்டிக்கல்ல அப்படின்னு சொல்லலாம். 14 வயசுல உருவாகிய சிந்தனை இன்னைக்கு உங்களால, இளைஞர்களால, அதுவும் கல்லூரியில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸால, பெண்களால உருவாக்கிய புரட்சி ரெவல்யூஷன் சொல்லலாம். நாங்களாம் இங்க அமைச்சர்களா நிக்கிறோம். ஒரே ஒரு உறுதியை கொடுக்கிறோம். எப்பொழுதும் எங்கள் தலைவரும் சரி, நாங்களும் சரி, பெண்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் தமிழ்நாட்டுடைய எங்களுடைய உறவுகள், அம்மா, தங்கை, அக்கா, தம்பி, அண்ணன் எல்லோருக்காகவும் எங்களுடைய அமைச்சரவை எப்பொழுதும் இருக்கும். எப்பொழுதும் உண்மையா இருப்போம். உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் இருப்போம். எங்களுடைய வேலை, எங்களுடைய தலைவர், எங்களுடைய சிஎம் எப்பயுமே சொல்லுவார், நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மக்களுக்காக இருக்கணும், அதுல உண்மையா இருக்கணும். எங்களுடைய அரசியல் உணர்ச்சிகளால் வளர்ந்தது. உணர்ச்சி பூர்வமா மக்களை நாங்க ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதிகாரம் வந்தோம், அமைச்சரானோம் மாறிடுவோம், இல்ல பணத்தை நோக்கி போவோம், இல்ல நிறைய சம்பாதிப்போம். கிடையவே கிடையாது. நாங்கள் எப்பொழுதும் எலெக்ஷன் முன்னாடி எப்படி மக்களா இருந்தோமோ அதே மாதிரிதான் எங்களுடைய சிஎம் ஓட வழியில ஒவ்வொருத்தரும், நானாகட்டும், இங்க இருக்கக்கூடிய மரிய வில்சன் ஆகட்டும், எப்பொழுதும் நேர்மையோடும் உண்மையோடும் தமிழ்நாட்டை ஒரு ஜப்பானுக்கு ஈக்குவலா, ஒரு சிங்கப்பூருக்கு ஈக்குவலா, ஒரு நல்ல நிர்வாகத்தை உருவாக்கக்கூடிய தலைவருடைய வழியில் நாங்கள் உங்களோடு பயணிப்போம்ங்கிறதை உறுதிமொழியை உங்களுள்ள ஒருவாளா நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.